ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த திருச்சி ஜாப் வித் உங்கள் நவீன். சோ இன்னைக்கு என்ன ஒரு பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அஞ்சல் துறை அதாவது போஸ்ட் ஆபீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ இன்னும் 2 நாட்கள் மட்டும் தான் நண்பர்களே இருக்குது இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றதுக்கு. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 24/7/2024 சொல்லிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 9000+ காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதோடைய நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் அனுப்புற டீடைல்ஸா இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி டெய்லி நம்ம கொடுக்குற எல்லா அப்டேட்ஸுமே நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து டைரக்டா நம்மளுக்கு வந்து 2024 to 2025 ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துக்கான ஆனுவல் பிளானர் வந்து தனியாவே நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்டிங் இருக்குது, செலக்ஷன் போஸ்ட் எக்ஸாமினேஷன் phase 7 இருக்குது, சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் இருக்குது, கம்பைன்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் லெவல் எக்ஸாமினேஷன் அதுவும் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த போஸ்ட் ஆபீஸ் வந்து எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் இதுலதான் வரும். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் வேரியேஷன் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கான தனியா நோட்டிபிகேஷனே வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல எந்தெந்த டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க, போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து தனியா வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா அடங்கி இருக்கும். இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 24 ஜூன் 2024 வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து 2 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது. 24/7/2024 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் டு அக்டோபர் 2024 வரைக்கும் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனுக்கு தனி ஃபைனல் ஆனுவல் பிளானர் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க நண்பர்களே. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 36,012 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல போஸ்ட் ஆபீஸ் துறைக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 8,000 வந்து காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதோடைய லாஸ்ட் இயர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய அதோடைய நோட்டிபிகேஷன் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம இப்ப ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2023 வந்து ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய போஸ்ட் ஆபீஸ் துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட். இது வந்து கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் இப்ப நம்ம பார்த்ததுதான் அது. இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து ஏஜ் லிமிட் வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 முதல் 30 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். குரூப் பி கெஜெட்டட் அண்ட் நான் கெஜெட்டட் சொல்லிட்டு ரெண்டா வந்து பிரிச்சறாங்க. இது லெவல் 8க்கு போனீங்கன்னா 46,600 முதல் 1,51,100 சம்பளம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதே வந்து லெவல் 7க்கு போனீங்கன்னா 44,900 முதல் 1,42,400 வரை வந்து வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுல போஸ்ட் ஆபீஸ் துறையில இருக்குது, ரயில்வே டிபார்ட்மெண்ட் துறை இருக்குது, சென்ட்ரல் செக்ரட்டரி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் இந்த கம்பைன்டு இந்த நோட்டிபிகேஷன். லெவல் 6க்கு போனீங்கன்னா 35,400 முதல் 1,12,400 வரை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா குரூப் பி லெவல் கேட்டகரியில வரும். இதே குரூப் சி லெவல் கேட்டகரினா ஆடிட்டர் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் லெவலுக்கு போகும். இது லெவல் 5க்கு போகும். இதுக்கான சம்பளம் 29,200 முதல் 92,300 வரை இருக்கும். 18 முதல் 28 வயசு விண்ணப்பிக்கலாம். இதே லெவல் 4க்கு போனீங்கன்னா 25,500 முதல் 81,100 வரை இருக்கும் சொல்லியிருக்காங்க. இதுல டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட், சீனியர் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட், அதே மாதிரி சார்ட்டிங் அசிஸ்டன்ட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து குரூப் சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன் இந்தியன், நேபாள், பூட்டான், டெபிட்டான் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஒரு கேட்டகரி வைஸ் குரூப் பி, குரூப் சி, குரூப் ஏ இதுக்கு எல்லாத்தையுமே வந்து ஸ்டாண்டர்ட் லெவலா வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் என்ன கொடுத்திருக்காங்க பார்த்தாச்சு. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா SC STக்கு வந்து 5 வருடம் சொல்லிருக்காங்க, OBCக்கு 3 வருடம் சொல்லிருக்காங்க, பெர்சன்ட் டிசபிலிட்டிக்கு வந்து 10 இயர்ஸ் சொல்லிருக்காங்க, பெர்சன்ட் OBCக்கு 13 வருஷம், பெர்சன்ட் டிசபிலிட்டி SC STக்கு வந்து 15 வருஷம், எக்ஸ்டூரிசம் 3 இயர்ஸ் மற்றும் சில டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. எக்கனாமிக் வீக் பர்சன் முதற்கொண்டு எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 12th ஜூனியர் ஸ்டாட்டிக்கல் ஆபீசரை பொறுத்த வரைக்கும் 12th முடிச்சிருந்தாலே போதும். போஸ்ட் ஆபீஸுக்கு வந்து போஸ்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து தபால் கொடுக்கறது அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி 12th முடிச்சிருந்தாலே போதும். மத்த அந்த போஸ்டல் அசிஸ்டண்டா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து மற்றும் சில போஸ்டிங்ஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயிச்சிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு பேமெண்ட் மெத்தடுமே வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சவுத் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டரும் வந்து பாத்தீங்கன்னா தனியாவே வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் வந்து ரீஜன் வைஸ் இருக்குது. அந்த ரீஜன் வைஸ்ல நீங்க இதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன் டயர் 1 அண்ட் டயர் 2 ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூக்கு வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும், அது ஏதோ ரிலேட்டடா நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் வந்து கொடுத்திருக்காங்க. எல்லாமே நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் 2 நாட்கள் மட்டுமே தான் இருக்குது நண்பர்களே. போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து 8000 பிளஸ் வேகன்சிஸ் வரப்போகுது. அதுக்கான டீடைல்ஸ் இப்ப நீங்க படிக்க ஆரம்பிச்சலாம். அதுக்கான நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் வந்து உடனே உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணதுக்கு கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வரக்கூடிய அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி காலையில வந்து 10 மணி உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம சேனல்ல இருந்து கிடைக்கும். So thank you friends, thank you so much, all the best for your career.